அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக பணிவான வணக்கங்கள். மீனராசி நேயர்களே, இப்போ மார்ச் மாதம் காத்தால சனி பயிற்சியாகி உங்கள் ராசிநாதனுக்கு வரப்போகிறார். கும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி, மீனராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜென்மத்திலே வரப்போகிறார். இப்போ உங்களுக்கு 7 சனி ஸ்டார்டிங், எதுக்காக ஏற்கனவே நடந்துகிட்டே இருக்குது. 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 வருஷம் பாக்கி இருக்குது. இப்போ தான் ஜென்மத்தில் வர்றார். ஜென்மத்தில் 2 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். சனி இப்போ பயிற்சியாகி ஜென்மத்தில் வரும்போது மீனராசி நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனிங்கிறது ஒரு நம்ம ராசிக்கு பின்னால் 2 வருஷம் இருக்கும்போது 7 ஆரம்பம்னு சொல்லுவோம். நம்ம ராசியில் வரும்போது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். நம்ம ராசி விட்டு 2ஆம் இடத்துல குடும்பத்தனத்தில் போகும்போது இந்த 7 சனி முடியறதுக்கு கடைசி 2 வருஷம், அதாவது பின்னால் 2 வருஷம், ஜென்மத்தில் 2 வருஷம், முன்னால் 2 வருஷம், இதுதான் 7 வருஷம் கணக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 வருஷம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் 5 வருஷம் மீனாட்சிக்காரர்களுக்கு பாக்கி இருக்குது. இந்த 5 வருஷத்தை குடும்பத்தில் வரும்போது அது பார்ப்போம். இப்போ ஜென்மத்தில் வரும்போது என்ன பண்ணுவா அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுக்காரான குரு அந்த வீட்டில் வர்றது இல்லையா, அதனால் குரு வீட்டில் வர எந்த கிரகமும் கெடுதல் பண்ணாது. ஞாபகம் வச்சிங்க, குரு வீட்டில் வர எந்த கிரகமும் கெடுதல் செய்யாது. அதனால் அவ்வளோ பயப்பட வேண்டாம் மீனராசி பொறுத்த வரைக்கும். மீனராசி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குணத்தை, அதாவது இந்த வயசானவர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் வரும். சனியுடைய தன்மை என்னென்னா காலுக்கு அதிகாரம், இடுப்புக்கு கீழே சில உபாதைகள், நம்மளுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வர்றது, கை கால் வலி வர்றது, மறுத்து போகிறது, இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படும். ஏன்னா விரையாதிபதி இல்லையா, 12ஆம் இடத்து விரையாதிபதி தானே, அதனால் ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் செய்வார். அது ஒன்று. அதே மாதிரி 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு படிப்பு கிரகமான 2ஆம் இடத்தை, அந்த 2ஆம் இடத்துக்கும் அதே மாதிரி 3ஆம் இடம்னு சொல்கிறீங்க, 3ஆம் பார்வையா, அப்போ இந்த மீனத்திலேருந்து 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து நல்ல மாட்டிக்கணும் இந்த படிப்பு கிரகம். அப்போ என்ன ஆகும்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் தடுமாற்றங்கள் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் பெற்றிருக்கிறார். அது வக்கர நிவர்த்தி ஆகி 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அதுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும். அதே மாதிரி 5ல் குரு வரும்போது உங்களுக்கு கல்யாண திசை ஆரம்பமாயிடும். ஏற்கனவே கல்யாண திசை நடந்துகிட்டே இருந்தாலும் இப்போ முழுமையான கல்யாண திசைன்னு சொல்கிறோம் இல்லையா, கரெக்டான நேரம்னு சொல்கிறோம் எதன்னு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையை பார்ப்பார். கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு ஞாபகத்தை வச்சிங்க, வருகின்ற குரு பேச்சிலேருந்து மீனராசி அன்பர்களுக்கு சரியான திசை, அந்த திசையில் குரு பேச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த மீனராசியில் உள்ள நேயர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது வயது வரம்பு பொறுத்து உள்ளது. அதனால் கண்டிப்பாக என்ன இப்போ பொதுவாக என்னன்னா இப்போ ஜாதகத்தை விட்டுருங்க, பொதுவாக பாருங்கள், எங்கேயுமே எல்லா சமூகத்திலும் பெண்கள் தான் அமைய மாட்டேங்கிறாங்க, ஆண்கள் தான் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி இயற்கையே இப்போ மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அதை விட ஜாதக ரீதியாக என்ன சாமி கல்யாணத்தை வந்துருச்சு, இன்னும் கல்யாணம் நினைக்கலன்னா திசை வந்துருச்சு. இப்போ அமைப்பு அப்படி தான் போயிட்டே இருக்குது. எல்லா சமூகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டே இருக்கிறது. அது நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம ஜாதகத்தை வெளியே கொடுப்போம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு அது நல்ல விதமாக மாற்றி கொடுக்கும். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் தீர்வுகள் வேணும்னா நம்ம இதில் அழகாக நம்மளுடைய முகவரி, நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம். ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும், இல்லை ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஜாதகப்பான தொடர்பான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கோம். ஜோதிட ரீதியான கருத்துக்களை நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு நிறைய இதை பற்றி சொல்ல போகிறோம். வருகின்ற வாரங்கள் மாதங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு
மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.